வர 11ஆம் தேதி கண்டிப்பா எங்க பிடிப்பாங்கன்னு தெரியாது. பிடிக்கிற வண்டிக்கு ஃபுல்லா ஃபைன் நடக்கும். ஆபீஸ்க்கு வருவோம். எங்க வேணா நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணீங்க. அது வேணா நீங்க விசாரிச்சீங்க ஓலா நிறுவனத்துக்கு போன் பண்ணி. நான் யாருதுண்ணா ஆட்டோ சாவிக்குது பாருண்ணா. ஆட்டோ சாவிக்குது பாருங்க. வீடியோ யூடியூப் சேனல். நான் அது காட்டி தான் நான் வந்தேன். காட்டி தான் ஓப்பன் ஆயிடுச்சேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது ஆர்டரை எடுத்துட்டு நுங்கம்பாக்கம் நினச்சி எடுத்துப்பாங்க. நந்தம்பாக்கம் ஆகுது. கண்ணு கோளாறு ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஆர்டர் எப்படி கேன்சல் ஆகிறோன்னு பாருங்கள். காலை வணக்கம் நண்பர்களே. என்ன இப்போ கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எக்மூரில் தான். எக்மூர்லேருந்து போயின்னுக்கிறேன், புதுப்பேட்டைக்கு போயின்னுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:13 ஆகுது. இப்போ எல்லாத்தையும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டணும். இது மெயினாக யாருக்குன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு தான். ஊபர், ஓலா, ரேப்பிடோ அந்தமாரி ஓட்டுறவங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஷேர் பண்ணுவோம். எச்சரிக்கையாகவே சொல்றோம், ரேப்பிடோ இந்த டிசம்பர் 11 நிச்சயமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் இந்தியாவில் தொழிலை பண்றீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 11 ரேப்பிடோ நிறுவனத்திற்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் என்பதை தொழிற்சங்கத்தின் எல்லா நிர்வாகிகள் சார்பாகவும் எல்லா உறுப்பினர்கள் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம வந்ததுக்கான நோக்கம் கடைகளவு நிறைவேறி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக டாக்ஸிங்கிறது வரட்டணும். அதுதான் நம்மளுடைய தொழிற்சங்களுடைய கொள்கை உறுதிமொழியா இருக்குது. அந்த உறுதிமொழியை நாம் நிறைவேற்றும் வரை ஓயக்கூடாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வர 11ஆம் தேதி கண்டிப்பா எங்க பிடிப்பாங்கன்னு தெரியாது. பிடிக்கிற வண்டிக்கு ஃபுல்லா ஃபைன் நடக்கும். ஆபீஸ்க்கு வருவோம். எங்க வேணா நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணீங்க. அது வேணா நீங்க விசாரிச்சீங்க ஓலா நிறுவனத்துக்கு போன் பண்ணி. இப்போ வர டிசம்பர் 11ஆம் தேதி கொஞ்சம் நீங்கள் இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க அந்தமாரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த டாக்ஸி ஆர்டர் எடுக்கிற மாரி இருந்தாலும் கொஞ்சம் இல்லைன்னா ஓட்டாமல் இருங்க. இல்லை அப்படி உங்களால் ஓட்டாமல் இருக்க முடியாதுன்னா கால் பண்ணிட்டாது நீங்கள் போய் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டு நீங்கள் போகிற மாரி இருக்கலாம். ஏன்னா நான் பைக் டாக்ஸியே ஓட்ட மாட்டேன். அதனால் எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் உங்களுக்கு யாருக்குன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுறதுனால. இல்லை உங்களுக்கு யாருன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அவங்க யாருன்னா இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட கருத்து எதுனா இருந்தால் நம்ம கமெண்ட்ஸ்லேயே இது பண்ணுங்கள். இதுக்கான நம்ம யார்கிட்ட கேட்கணுன்னா கவர்மெண்ட்டு தான் அதுக்கு கரெக்டான பதில் சொல்லணும். இது நான் பேசி இல்லை அவங்க பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கவர்மெண்ட் அதுக்கு என்ன சொல்லுதோ அதை ஏற்றுன்னு தான் நடக்கணும். இப்போ கவர்மெண்ட் வேணான்னாங்கன்னா நம்ம அதை கேட்டு தான் ஆகணும். நம்மளால் அப்படி கவர்மெண்ட் வேணான்னு சொல்லியும் ஓட்டணுன்னா நம்மளுக்கு தான் இதுவாகும். இல்லை கவர்மெண்ட் எதுனா சொல்லலாம் ஆல்டர்னேட்டு. இல்லை அதுக்கு எதுனா இப்போ ஆட்டோக்காரங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மீட்டருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டர் காசு அதிகமாக ஏற்றுனாங்க, அதோட ஏற்றாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. இன்னொன்று நம்மளுக்கு இப்போது எப்படி ஆட்டோக்கெலாம் அந்த ஆரஞ்சு காருக்கு ஆரஞ்சு போர்டா எல்லோ போர்டு அதுமாரி பைக்குக்கும் கொடுக்கலாம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இவங்க சொல்லிக்கிறாங்க. ரேப்பிடோ சைட்லேருந்து அது இது பண்ணிக்கிறாங்களாம். எப்படியும் மார்ச் மாதம் தான் அந்த ரிசல்ட்டே சொல்லுவாங்களாம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியல. இது ஒன்று தான் இருக்குது. இப்போ யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாங்க, இல்லை இந்தமாரி பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்க, தான் கிலோமீட்ரு பார்த்துப்பீங்க 32,400 கிலோமீட்ரு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 1135ங்க.
இப்போ எங்கன்னா இதுக்கு தான் போயின்னுக்கிறேன், புதுப்பேட்டைக்கு தான். பார்ப்போம் என்ன ஃபஸ்ட் ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ 94 ரூபாய் ஆர்டர் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டேன். நண்பர்களே, காலையிலே ஒரு சம்பவம். இவ்வளோ நேரம் ஆட்டோ இதுவை பற்றி பேசிட்டு கரெக்டாக ஆட்டோ இதுலேயே ஆர்டர் போடுறாங்க. என்ன நண்பர்களே, கையிலே செய்வனை வச்சு விட்டாங்க. கையிலே செய்வனை வச்சு விட்டாங்க நண்பர்களே. ஏதோ ஆட்டோ ஷாப்பான், அதில் போய்ட்டு தான் பார்ட்ஸ் வாங்கணுமா. எனக்கு தெரிஞ்சு இவர் ஆட்டோக்காரராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். கஸ்டமர் அவர் வந்து ட்ராப் லொக்கேஷனில் இருக்கிறாராம். பிக்கப் வந்து ஒரு கடையில் போய்ட்டு வாங்கணுமா. அவங்கள போய்ட்டு வாங்கிட்டு கொட்டி வாக்கம்ல போய் ஆர்டரை கொடுக்கணுமா. நான் யாருதுண்ணா ஆட்டோ சாவிக்குது பாருண்ணா, ஆட்டோ சாவிக்குது பாருங்க, சாவி இருக்குது பாருங்க. உங்களுதா சாவி இது பாருண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன விட்டுட்டீங்கன்னா அதுக்கோசம். தலை போட்டு தலை அல்லா நண்பர்களே. இப்போ ஒன்று பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே நின்றுனே இருந்தேன். துறைப்பாக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்கள்ல, அதை எடுத்துட்டு அப்படியே அந்த கடையிலே நின்று இருந்தேன். போட்ட இன்னொரு ஐடியில் வந்து தாம்பரத்துக்கு போட்டாங்க, தாம்பரம் குரோம்பேட்டை கிட்ட. சரி அதையும் எடுத்துட்டேன். அதுக்கு 311, அந்த ஆர்டருக்கு வந்து 190, 200 கிட்ட. சரி ரெண்டுமே எடுத்துடலாம், ஏன்னா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி வந்ததை ஏன் விடணுன்ட்டு தூக்கிட்டாங்க. பிக்கப் வந்து 0.0 இருந்துச்சு. ஃபோன் பேசினு 0.0 இருந்துச்சு. பரவாயில்ல தூக்கிடான்ட்டு தூக்கிட்டேன். சரி அதுதான் எத்தனை பண்ணுங்க. உங்களுக்கு ரெண்டாவது ஆர்டர் காட்டல, ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட் ஆர்டருக்கு லேட் ஆயிடுச்சு. 220 அவ்வளோங்க. பெட்ரோலாம் போட்டு முச்சாச்சு, டப்புன்னு முச்சாச்சுங்க. கொஞ்சம் கொட்டி வாகத்தில் கொடுத்துட்டு பறக்கணும். அவங்க எதுவும் கால் பண்ணல. ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டரு தான் கால் பண்ணி அர்ஜென்ட்டுன்னாங்க. ரெண்டாவது ஆர்டர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களும் குத்தாங்க மெட்டீரியல் எடுத்துன்னு போயின்னே இருக்கிறேன் சைலண்ட்டாக. அவங்களுக்கு ட்ராப் கஸ்டமரு இங்கே தான் சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு நிற்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கும் எதுக்கோ எனக்கு காலே பண்ணல. பிக்கப்பில் தான் சொன்னாங்க ரெண்டாவது ஆர்டருக்கு. தாம்பரம் சானிட்டரி ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ கடை இருக்கும் அப்படின்னாங்க, அவ்வளோதான். வேறு ஆட்டோ மெக்கானிக் ஷாப் மாரி இருக்கும்னாங்க. மற்றபடி எதுவுமே சொல்லலை. சரிங்கண்ணா ஓகேண்ணா. தாம்பரம் சானிட்டரியும் இல்லை, அந்த சித்தா ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த சித்தா ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணா நான் போய் குத்துட்றேண்ணா அப்படின்ட்டு எடுத்துன்னு பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து இங்கேருந்து ஒரு 6.3 கிலோமீட்ரு ட்ராப் லொக்கேஷனுங்க. லொக்கேஷனை பார்த்துனே இருக்கிறீங்களா? அர்ஜென்ட்டோ? ஆமாம், அது இது முன்னாடி எடுத்துட்டேன். 2 போட்டர் வச்சுக்கிறேன்ல. ஆமாம் வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, இன்னொரு ஐடி. இப்போ யாருன்னா இப்போ நீங்கள் ஓட்டலைன்னா உங்கள் ஐடி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே, என் ஃப்ரெண்டு ஓட்டாமல் இருக்கிறான், அவன் ஐடியா வாங்கி நான் ஒரு செல்லு தான் இல்லை, அப்புல்லாம் இல்லை. 2 பேரல் ஆப்பு மாரி இருக்குது. அதில் வந்து ஒரு ஐடியில் நார்மலாக நம்ம ஃபோன்லேயே வச்சு ஒரு ஐடி இருக்கும், ரெண்டாவது ஐடி வந்து க்ளோன் ஆப்புன்னு இருக்கும், அதில் போட்டு இது பண்ணியாச்சு. இது குரோம்பேட்டை. ஆ 190ண்ணா. ஏதோ வந்துனே இருக்கும். அது இல்லைன்னா ராப்பிடோ பார்சல் தூக்கிடுவேன். இதை பாருங்க,
சோழிங்கநல்லூர் 215. வேணாம் அது போகலாம். இல்லை இது பார்சல் பெருசுல அவங்க கொடுக்குறது பெருசாக இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. யாரு எத்துட்டாங்க யாரும் விடுங்க. இப்போ இது எனக்கு வச்சுது. ரொம்ப நன்றிண்ணா. இப்படியே போகலாமா? சரி ஆமாம். ஆஹா கடல் மாத்தா. ஐயோ வண்டர்ஃபுல் பீச்சா பாருங்க. தலைவா தாறுமாறி. நல்ல வேலை இப்படிக்கா வந்தேன். பத்தொம்போது 18 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. 41 நிமிஷம் காட்டுது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க பீச்சை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே சூப்பராக இருக்குதுங்க. மெரினா பீச்சோட இது க்ளீன் ஆகுது. இல்லை அதுக்கும் ப்ளூ ஃப்ளாக் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் ப்ளூ ஃப்ளாக் தான் நினைக்கிறேன் இந்த பீச்சை. இப்போ சோழிங்கநல்லூர் ஒரு ஆர்டர் போட்டாங்க. வேணாம் அதை எடுக்கலை. எனக்கு இந்த ஆர்டர் வச்சதே போதும். இது ஒரு 12-19 கொடுக்குற மாரி இது குத்துடலாம். $311. கேட்டதே சந்தோஷம். நன்றிண்ணா. 311 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுத்துட்டாருங்க. நல்லாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் இப்படி நிற்போம். போயிட்டு எங்கே இருக்கிறோம்? தாம்பரத்துக்கிட்ட இருக்கிறோமா? டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு பத்தியா. அதுதாங்க மனுஷனோட குணம். போயிட்டு அங்கே நிற்போம். எங்கேயாவது நிலையில் நிற்போங்க. சரிங்க. 3வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. ஆர்டர் போடல, போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே 5 நிமிஷம் கூட நிற்கலங்க. வந்து நின்றுமே ஒரு ஆர்டர் போட்டாங்க. ரொம்ப சின்சியராக இருப்பார் போல். 2 கிலோமீட்டரில் பிக்கப்பு. வரதராஜாபுரம்னு ஏதோ போட்டாங்க. அதுதான் பிக்கப் பண்ணலான்ட்டு போயின்னுக்கிறேன். 276 ரூபா. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 கரெக்டாக. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு இப்படி வந்து நின்று தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு கீழே டப்புன்ட்டு 276 ரூபான்ட்டு ஒரு ஆர்டர். 276 ரூபா ஆர்டர் போட்டாங்க. சரி தூக்கிட்டேன். அண்ணா அண்ணா இந்த கியூஆர் கோடை இதோ இங்கண்ணா இந்த கியூஆர் கோடை காட்டு உள்ள வர சொல்கிறாங்க. தலை இருங்க தலை, அப்படியே லைன்லேயே தலை. நான் ஏன்னா அது அப்படியே அங்கே போயிட்டு நின்று அந்த இதில் காட்டணுமா? கேமரா மாரி ஒன்று ஸ்கேன் பண்ணுறாங்கள. இது ஐடி கார்டு மாரி வைக்கிறாங்க ஒன்று. ஆமாம். ஓப்பன் ஆகுதுண்ணா. புதுசாகுதுண்ணா. சரி வந்துட்டேண்ணா. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. தேங்க்யூ. என்னங்க இது புதுசாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது இப்படிலாம் இல்லை. யாரோனா வரலாம், யாரோனா போகலாம், கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டுக்கிறாங்க. நல்லது தான், ஆனால் அது கரெக்டாக ஃப்ளோவாக யாருமே ஸ்டெக் ஆகிற மாரி இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ திடீர்னுட்டு நிறைய பேர் இப்போ இல்லைன்னா என்ட்ரி போட்டு வரணுமா? நான்
அதுக்கு இவ்வளோ பேர் நின்றுந்தாங்க. நல்ல வேலை அவர் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டாரு முன்னாடியே ஃபோன் பண்ணி இதுமாரி தான்ட்டு. இதுக்குள்ளேயே நான் ஒரு 4-5 வாட்டி ஆர்டர் எடுத்துகிட்ருப்பேங்க. இதுக்கு முன்னாடி வந்த 4 ஆர்டரும் 6 ஆர்டர் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே அங்கேயும் 3-4 வாட்டி எடுத்திருப்பேன். ஃப்ரண்ட்டில் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதுக்கடுத்தது இன்னொரு இடம் எடுத்துருப்பேனே. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஐடி கம்பெனி மாரி இருக்கும். அதில் போய்ட்டு ஒரு வாட்டி எடுத்தேன். இன்னொன்று மட்டும் மறந்துச்சுங்க. எங்கே எடுத்தேன், அங்கேயான்னு ஞாபகம் இல்லை. அவ்வளோங்க, 3வது ஆர்டர் எடுத்துட்டேன். இதுதான் இந்த ஒரு பாட்ச், குட்டி பாட்ச், வெயிட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை, காலி பாட்ச் மாரி இது. சரி குத்தாங்க, எடுத்துட்டேன். இது உள்ளே போமா. அவ்வளோதாங்க. என்ன தலை? ஆமாம் இருக்கு. வீடியோ போட்ட வீடியோ யூடியூப் சேனல். நான் அது காட்டி தான் நான் வந்தேன். காட்டி தான் ஓப்பன் ஆயிடுச்சேன். நான் ஒருத்தர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணேன் நான். சேலஞ்செலாம் இல்லை, சும்மா யூடியூப் வீடியோ சேனல் நேமா நம்ம கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிருக்கோம். என்ன மச்சான் இது? அதான் இது ப்ரெஸ் பண்ணாலேம்மா இது எனக்கு தெரியும். நீ எந்த ஊர்? கொல்கத்தா. சூப்பராக ஸ்வீட்டு சூப்பராக இருக்குமே உங்கள் ஊரில். ஹவுரா பிரிட்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொல்கத்தா. அதுக்கடுத்து அந்த தி லைஃப் ஆஃப் எக் தோடா யூடியூபர் தானா, ரொம்ப பெரிய யூடியூபர்லாம் இல்லை. இந்த இருக்குது. நீயுமா? போடு, எந்த போடு, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கேம் பிளேவா? நீ சொல்லு, நான் யூடியூப் நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். என்ன சேலஞ்சு பண்ணுங்கிற? 2000 போய் எனக்கு மேலே இருக்கிற நீ. நீ ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி 2 month ஆகுது. ஏன் யூஸ் பண்ண எதுனா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ நல்லா போகுது, ரன்னிங்கில் போகுது. இது வரைக்கும் $6 வந்துக்குது. அது எத்தனை நாளில்? 6 நாளில் அப்படியே போகுது ஆகும். நீ எதுனா கேமரா வாங்கி நீயும் பண்ணு. ஏன் கேம் சூப்பராக போகும். கேம் காஸ்ட்லி, ஜாதா அமௌண்ட்டு, ஜாதா இது. என்ன கேம் பண்ண? ஃப்ரீ ஃபயரா பப்ஜி? நானும் ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுவேன். ப்ளே பண்ணுவேன். இப்போ ஐடி இல்லை, நான் ஓல்டு பிளேயரு. பண்ணுறேன். இன்றைக்கே அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கே அப்டேட் ஆகும். புரியல? 30 minutes ஒரு வீடியோ, 30 minutes. அதுதான் அது பண்ணு, நல்லா போவோம். அப்படிலாம் கிடையாது. எப்போ எடிட் பண்ணுறா அப்லோடு, எப்போ அப்லோட் போய்டும். இது பர்வதராஜபுரம். உன் பேர் நான் சொல்லவே ஜோசிப். என் பேர் அஜித்து. பாரு, நான் இன்றைக்கி போடுறேன், நைட்டு போடுறேன், கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ. நான் யூடியூப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீ எப்படிதான் போறியா? ஆஹா, எவ்வளோ தரம் கிலோமீட்ரு? எவ்வளோ தரம் அது? கம்பெனியா? ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் போவோம்? ஆ ஆ ஆ ஆ ஓ, சார்ஜ் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியா? ஃபுல் சார்ஜ் ஆகுதுக்கா? இதுக்குள்ளே போகணுண்ணா. ஆமாம் ஆமாம். ஆ ஆமாம். நன்றிண்ணா. ஆ வரலாங்க. 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். ஓடிபி என்ன கேட்குமா? ஓகே ஓகேண்ணா. அவ்வளோங்க, இந்த ஆர்டரு கொடுத்தாச்சு. இதுக்கு என் ஃப்ரெண்ட் ஐடியில் தான் போட்டுக்கிறாங்க, என் ஐடியில் போடல. ஏதோ ஒன்று. 3வது ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்கேருந்து ஆர்டர் போடணும், ரிட்டர்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க ரொம்ப நாளாக கழிச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. அது கொடுத்து ஒரு ஹவர்கிட்ட போட்டாங்க. கும்மிடி பூண்டி 600 ஆர்டர் போட்டாங்க. போயிட்டு வண்டி சரியில்லை, போயிட்டு எப்படி எடுக்குது? போயிட்டு இதை எடுத்துட்டு இவ்வளோ தூரம் காட்டிட்டு டப்புன்ட்டு. ஓகே, 1 கிலோமீட்டர் காட்டிட்டு இப்போது 1 கிலோமீட்டருக்குள்ளே காட்டிட்டு இப்போ எவ்வளோ தூரம் காட்டுறாங்க பாருங்க. நல்லாங்க. 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் மாநகரம். சரி போயிடலாம். 14 நிமிஷம் தான் காட்டுது. சும்மா இருக்கிறதுக்கு அப்படி போயிட்டு எதுனா ஒரு ஆர்டரு எடுத்துன்னு போன மாரி இருக்கும். இதுக்கு ஒரு 50 ரூபா வந்தாலும் பேலன்ஸ் ஒரு 300 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்க 4வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இது இருக்குது பாருங்க, இங்கே தான் எங்கேயோ வருது. தெரில. இது இதுல ஐயப்பன் தாங்கள். ஸ்கேனர் காட்டாண்ணா. நன்றிண்ணா. அதாங்க, முன்னொரு ஆர்டர் அப்படியே வரும்போது போட்டாங்க மயிலாப்பூருக்கு. தூக்கிட்டேனே. இந்த ஆர்டருக்கு 91 ரூபா காட்டினாங்க. அந்த ஆர்டருக்கு 91 ரூபா காட்டினாங்க. 100 ரூபாவை கொடுத்துட்டாங்க, 9 ரூபா டிப்ஸு. இதுக்கு 190 ரூபா அந்த ஆர்டருக்கு. இப்போ போகிறேண்ணே, இந்த ஆர்டருக்கு 191 ரூபா, 90 ரூபா, 190 ரூபா ஆர்டரு. சரி வெயிட் பண்ணா போயிடலான்ட்டு அதை எடுத்துன்னு வரும்போது இப்படியே ஒரு 800 மீட்டர்லேயே போட்டாங்க. சரி எடுத்துட்டேன். அவங்க இப்போ ஒரு ஆர்டரு போட்டாங்க, அது ஆர்டரை எடுத்துட்டு நுங்கம்பாக்கம் நினச்சி எடுத்துப்பாங்க, நந்தம்பாக்கம் ஆகுது. கண்ணு கோளாறு ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஆர்டர் எப்படி கேன்சல் ஆகிறோன்னு பாருங்கள். ஃபோட்டோ சப்போர்ட்டு அதை கிளிக் பண்ணுறீங்களா? ஆர்டர் தொடர்பானது இன்னைக்கு டுடே நீட் ஹெல்ப்பு கொடுத்துட்றீங்களா? ஆர்டர் தொடங்கவும். நான் தமிழில் வச்சுக்கிறேன், நீங்கள் ஆர்டர் ரத்து தொடர்பானது அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் ரத்து செய்யும்படி வாடிக்கையாளர் என்னிடம் கேட்டார், அதை தொட்டுருங்க. வாடிக்கையாளர்கள் பொருட்களே தயாராக இல்லை, அதை குத்திங்கன்னு வச்சுக்கோங்க. இலவச ஆர்டர் ரத்து கிடைக்கும். இதற்கான நீங்கள் இடைநீக்கம் செய்யப்பட மாட்டீர்கள். அவ்வளோதான், ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, போயிடுச்சு. போதுமா? இப்போ அந்த மயிலாப்பூர் ஆர்டர் நான் உங்கும் பார்க்க நினச்சி எடுத்தேங்க. பார்த்தா இது இப்படி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கோசரம் ஒரு முயற்சியும் பண்ணல. எப்படிண்ணா? நானும் பார்த்து வந்தது கிடையாது இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம். சரிங்கண்ணா, நன்றிண்ணா.
இந்த பக்கம் அலோடு கிடையாதான். அலோடு கிடையாதுன்னா பைக்கு வச்சுன்னு உள்ளே போகக்கூடாதான். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஃப்ளாட்டுக்குள்ளேயே போகிறது இல்லையா, போயிட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் போகிறேன்னா. அதுக்கான இந்த பக்கம் கூகுள் மேப் எனக்கு காட்டுது. சரி பரவாயில்ல போவோம். தச்சு இதுதான் ஒன்றும் இல்லை பெருசாக, சின்னது தான். எத்தனை போயிட்டு இல்லை போடுறாங்க பார்த்தீங்களா ஆர்ட்ரு பாட்டுன்னு போட்டுனே இருப்பாங்க. அப்படி அந்த மெத்தடில் கேன்சல் பண்ண. செந்தில் சேலை நாயகி அண்ணா, சேலை நாயகி அதான் அவர் வாங்கிட்டாருண்ணா. பேமெண்ட்டு யாருண்ணா? சரி ஓகேண்ணா. ஓகே. ஹலோ மேம், அது 208ன்னு வருது மேம் க்ளோஸ் பண்ணும்போது. இல்லை நீங்கள் ஒன்றா செக் பண்ணிவிட்டு கூட போடுங்க, ஏன்னா எனக்கு 208ன்னு காட்டுது. இப்போ அது ஓப்பன் பண்ணும் போது எனக்கு ஆர்டர் எடுக்கும் போது காட்டின அமௌண்ட், இப்போ க்ளோஸ் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைமிங்னு வந்துக்குது. நீங்கள் செக் பண்ணிகிட்டே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் இது பண்ணிக்கிறாங்க. சரிங்க, 5வது ஆர்டரும் குத்தாச்சு. வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறோங்க. ஏங்க 6வது ஆர்டர் போட்டாங்க, அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கின்னு இதுக்கு போட்டாங்க, எக்மூருக்கு போட்டாங்க. சரி இன்றைக்கி இதோட முடிச்சிடலாம், ஏன்னா வண்டி செயின் மாட்டணும். இன்றைக்கி 1200 எடுக்க முடியல. எடுக்கணும்னு நினச்சிருந்தா எடுத்துருப்பேன், இப்போ கூட எடுக்கலாம். ஒரு 100 தான் எடுக்கணும். ஆனால் வண்டி தாங்க முக்கியம். நம்ம இந்த ப்ராப்ளத்தோடு வச்சுன்னு ஓட்டினான்னு வச்சுங்க போய்டும். சரி போக வேண்டிய இடத்துக்கு எதனா ஆர்டர் போட்டால் நின்றுலான்ட்டு பார்த்துருந்தேன். கரெக்டாக போட்டாங்க எக்மூருக்கு. சரி எத்தனை போவோம். எங்கள் 6வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. ஹலோ மேம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். ஆமாம் சரிங்க, ஓகே மேம். பேமெண்ட் யார்? சரிங்கம்மா. நீங்களா? இது ஒன்றா ஓடிபினா? பிக்கப் பின் 8912ன்னு வருது. ஓகேண்ணா. நான் சின்ன ஆர்டர் பார்த்து தான் எடுத்தேன். போனால் எதனா ஒரு 50 ரூபா கிடைக்கும். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. எங்க இப்போ ஒரு சின்னோண்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. எத்தனை தெரியுமா? 200 மீட்ரு 500 மீட்ரு. சரி, அது ஒரு 50 ரூபா ஆர்டரு. இதை ஏன் விடணும்? 1 கிலோமீட்டரில் என்ன எடுக்க போகிறேன்? 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. 6வது ஆர்டர் எடுத்துட்டு இது சின்னோண்டு தானே இருக்குதுன்ட்டு எடுத்தேன். ஒரு 50 ரூபா ஆர்டரு. மிஞ்சி போனால் 5 நிமிஷம் கூட இல்லை இந்த ஆர்டர் இது பண்ணுறது. அங்கே எத்தனா அது பாருங்கள், கட் பண்ணாமல்
50 50 ஃபோன் ஜிபே ரெண்டுமே ஒன்று தான் 6382 அதாங்க. ஒன்றும் இல்லாத ஆர்டருக்கு 50 ரூபாங்க. ஒன்றும் இல்லைல்ல, இதுதான் சும்மா என்ன பாருங்க, 500 மீட்ரு மொத்தம் 700 மீட்டர்லேயே நம்மளுக்கு 50 ரூபாங்க. வேறு லெவலில் வெறும் 700 மீட்ருங்க. 700 மீட்ருக்கு இப்போ பிக்கப்பு 200 மீட்ரு, ட்ராப்பு வந்து 550 மீட்ரு, 750 மீட்ரு, 1 கிலோமீட்ரு கூட இல்லை, 50 ரூபா. பார்த்தீங்களா, ஈஏவே வந்துட்டோம். இந்த பக்கம் வரவே மாட்டேன் நான், டிராஃபிக்கு. அவ்வளோதாங்க, சேஞ்ச் பாக்கெட் வாங்கிட்டோம். 6வது ஆர்டரு கொடுத்துட்டோம். சேஞ்ச் பாக்கெட் பார்த்தீங்கன்னா 1245 ரூபாங்க. போய்ட்டு இது இப்போ மாட்டிட்டு அதுக்கு அடுத்தது இப்போ ஃபோனில் சார்ஜ் 5% தான் இது. அதுதான் உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிளம்பிடுவேன். இந்த லாஸ்ட் ஆர்டருக்கு 83 ரூபாவா எவ்வளோ போட்டாங்கன்னா, மேலே எடுத்துன்னு வந்து கொடுக்குறதுக்கு கேட்டு போனல 100 ரூபா போட்டேன். நீங்கள் போடுறத போடுங்க அப்படின்னா நான், ஆனால் அவங்க வந்து 120 ரூபா போட்டு விட்டாங்க. நம்ம யாரையும் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க கேட்க மாட்டோம், நீங்கள் கொடுக்குறத நான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, என் ஐடி ஐயோ 170 ரூபா போடுறாங்க. தேவையே இல்லையாடா எனக்கு, 4% தான்டா ஆகுது. இதுக்குள்ளே சொல்லிட்டு போனோம்டா எனக்கு. என் ஐடியில் பார்த்துங்க 320. ரேப்பிடோவில் பார்த்துங்க, எதுக்கும் சார்ஜ் இல்லைங்க, 4% வந்துச்சுங்க. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். பைக்கில் போட்டு வைப்பேன், எப்பயுமே விட்டுட்டேன். இப்பயும் போட்டு வைக்கலாம், ஆனால் போகிறதுக்குள்ளே அவ்வளோ ஏறாது. 2% 3% தான் ஏறும். 50 ரூபாங்க. இதில் வந்து 41 ரூபா மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா இது எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட் ஐடி, இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். க்ளோன் ஆப்பு. என் ஃப்ரெண்ட் ஐடியில் 697ங்க, 697 டிப்ஸு மட்டுமே. இப்போ அவங்க லாஸ்ட்டாக கொடுத்ததில் வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 83 ரூபாய்க்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 120 ரூபா போட்டாங்க. இப்போ பார்த்தா 37 ரூபாவா, ப்ளஸ் காயில் 250 ரூபாய்க்கு எவ்வளோ போட்டார், காயில் 190 ரூபாய்க்கு 250 ரூபா போட்டாரா? ஆமாம், 60 ரூபா டிப்ஸு. எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ளஸ் ஒரு 2 பேர் ஜாஸ்தியாக தான் போட்டாங்க. இப்படி பார்த்தாலும் வந்துடுங்க, ஒரு 10 ரூபா போட்டுடலாம். இன்றைக்கி அவ்வளோ எடுக்க முடியல, இருந்தாலும் அதுதான் 1165 ரூபாங்க. இது 220 ரூபா பெட்ரோலு. எனக்கு டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 945 ரூபா தாங்க. கொஞ்சம் கம்மி தான். வண்டி இதுக்கோசரம் போயிருந்தேன்ல, இந்த ஸ்பென்ஸ் பேக்கெட்டு சில இதெல்லாம் வாங்கணும். இப்போ போயிட்டு இது பண்ணணும், பேட்ரி ரீசார்ஜ் பண்ணணும். இதுக்கு இல்லை, என் பெரிய வண்டிக்கு. அதனால் கொஞ்சம் இதுவாகும். சரிங்க, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல், நான் உங்களுக்கு டெய்லியும் வீடியோ போடுறேன், மறக்காமல் இது பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னொன்று வந்து மறக்காமல் 11ஆந்தேதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பைக் டாக்ஸி எந்த பைக் ஓட்டுறனாலும் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கும் அது அன்றைக்கி வந்தால் மட்டும் தான் தெரியும், அவங்க அதுமாரி பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிய போகுது. இருந்தாலும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருப்போம், அவ்வளோதான். அது போன வாட்டி மீனம்பாக்கத்தில் பண்ணாங்களா, அதுமாரி பண்ணி விட்டுற போகிறாங்க. அதுக்கோசரம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு இதுமாரி அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முதல்ல அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்தமாரி கரெக்டாக பைக் டாக்ஸி இதுலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நானும் என்ன நியூஸ் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.